மாதிரி இருக்குது இது. ரைட்டுங்க, ஏதோ கமலா வர மாதிரி சவுண்டு கேட்குது. ரைட்டா, என்ன முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. ஓடு 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 ஓடு. ஆஹா, இங்கே ஒளியறதுக்கு ஏதோ இடம் இருக்குதா? ஐயோ, போச்சு போச்சு, ஸ்ப்ரிண்ட்டு முடிஞ்சுது. ஆஹா, முடிஞ்சுது. அவள் அரை ஸ்பீடுக்கு நம்மளை பிடிச்சிடா. உள்ளே போய் ஒழிஞ்சுப்போமா? போச்சு அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க. கண்ணிவெலாம் வேணாம், அடித்து தலைகளாக தொங்க விட்றேன். ரைட்டு. ஐயோ, கத்தாதடி, பயமாக இருக்குது. ரைட்டு, கதை முடிஞ்சுது. ஓகே, கேம் ஓவர். ஸோ ஹலோ கமேஷ், நீங்கள் பார்க்குறது கேமர் நிஞ்சா தமிழ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹாரர் கேம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் அந்த கேம் செமையாக இருக்குது. தயவு செஞ்சு நைட் நேரத்தில் விளாட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கேமுக்குள்ளார ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அதாவது ஒரு கமலான்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு என்னன்னா வந்து ஒரு மேரேஜ் ஆகி ஒரு ஃபேமிலியோட நல்லா இருக்கிறான். அவளுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு பேய் வந்து பிடிச்சிருக்கு. அந்த பேயை நம்ம வந்து கொண்டு வர ஒரு ப்ரீஸ்ட், அதாவது நம்ம ஒரு ஐயராக உள்ளே போகிறோம் கேமுக்குள்ளே. அதுதான் கான்செப்ட். இது வந்து ரொம்ப ஈவலாக ரொம்ப மோசமானதா அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும் வந்து அப்படின்னாங்க, அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். பாருங்கள், கீழே நீங்கள் உங்களுக்கு இந்த கேம் விளாண்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேமை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனாங்கிறது எனக்கு தெரியாது. சரி வாங்க, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கேமுக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம தான் அந்த ப்ரீஸ்ட்டு உள்ளே கேமுக்குள்ளார போகிறோம். சரி ஓகே, வாங்க போகலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, வந்து இவளை வந்து எப்படியாவது இவளை அழிக்கணும், அதாவது இவளை உடம்புல இருக்கிற ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து அவள் வீட்டுக்குள்ளார வந்துட்டோம். கொஞ்சம் அமைதியாக ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. கேம் பற்றி ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த கேம் நான் அதுக்கு முன்னாடி முன்ன போய் நான் விளாண்டதில்லை, இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, இந்த கதவை திறந்து போய் பார்ப்போம். என்னங்க இது? இந்த பக்கம் ஒரு கதவு, இந்த பக்கம் ஒரு கதவு. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவோமா? என்னது இது? ஓ ஏய் சி கருமா ஃபோன். ஐயோ ரே, என்னடா இது? சத்தியமாக இந்த கேமோட என்விரான்மெண்ட்டு ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ரைட்டுங்க, கமலா வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறத எக்ஸார்ஸ் கமலான்னு காட்டுது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக உள்ளே போய் பார்ப்போம் என்ன ஏதாவது கிடைக்குதான்னு. இருங்க, ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். உள்ளே போய் ஒளியறதுக்கான நேரமாடாது. என்னது இது? குட்டி ஏதோ பொம்மை கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரில. பரவாயில்ல, இதில் வச்சு தான் இந்த பேய்க்கு சூனி வைக்க போகிறோமா தெரில, என்னென்னு தெரில. சரி அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னது இது? இன்டர்நெட் கனெக்ஷனா? ஸோ இருங்க சாருங்க. என்னது இது? ஓகே, அது வந்து இன்டர்நெட் ஆன் பண்ண சொல்லிச்சு. என்னென்னு தெரியல, எங்கே நடந்தாலும் இந்த கொலுசு சத்தமாக தாங்க கேட்குதுங்க. இருங்க ஏதாச்சும். ஆஹா, ரைட்ரா ஏதோ கொலுசு சத்தம் மட்டும் கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் தான் கமலா இருந்தானா நம்ம கதை முடிஞ்சுது. ரைட்ரா ஐயோ, என்ன அது சவுண்டு? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா சவுண்டு குறைஞ்சிருச்சு. இதில் ஏதோ சில லிஸ்ட்டு மாதிரி இருக்குது. அது எங்கே இருக்குன்னு தான் எனக்கு ஒன்றும் தெரியல, தேடிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, கேமை பாஸ் பண்ணிட்டு பார்த்தா தெரியும். அது ஏதோ பிளேட்டு என்னோ சம்திங் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஓமகுண்டம்னு சொல்லுவாங்களா, அதுக்கிட்ட வந்து வச்சோம்னா அந்த கமலா பையை வந்து அழிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் போட்டுருந்துச்சு. சரி ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதில் எதுவும் இல்லை. சரி ஓகே, நம்ம அப்படியே வந்து வேறு ஃபர்தராக மூவ் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்கள். கமலா ஃபோட்டோலாம் இருக்குது. ஒரு காலத்தில் சந்தோஷமாக அந்த ஃபேமிலி தான் போல. ஏதாவது ஸ்டோரி பார்த்தோம்ல முன்னாடி. ஓகே, நம்ம வந்து போவோம். ஆஹா ரைட்டுங்க, இந்த பக்கம் தான் அவள் இருக்கிறா. ஐயோ போச்சு ஓடுறா. ஐயோ ஓடுறா. ஐயோ, இந்த ஜாய்ஸ்டிக் வேறு கண்ட பண்ணி கொடுத்து வச்சுருக்கானுங்க. நல்ல வேலை. ஏய் போச்சு. ரைட்ரா ஸ்டோரி முடிஞ்சுது. என்னங்க இது? இது விளக்கலானே இது. ரைட்ரா, அது புருஷனா? சுகந்த் புருஷனா? என்னதுங்க? அது ஒரு வாரம் வேணுமா? அது மாமியாரா? இது என்னையா பேசுகிற நீ? ஐயோ, ஹிந்தி வேறு, நமக்கு வேறு மாதிரி புரியுது. இருக்கட்டும், பேசிக்கலாம். என்னங்க டேபிள் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி வெளியே போகிறது? இது என்னது இது? இந்த பக்கம் கல், அப்போ அந்த பக்கம் டேபிள். இப்போ நான் எப்படி வெளியே போகிறது? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஏதாவது சாவி ஏதாவது கிடக்குதா? ஏதாவது உடைக்கணுமா? ஏதாவது 5 செகண்ட் ட்ரை பண்ணுறதா? என்னடா இது? இது கல் மாதிரி இருக்குது. கல்லை தூக்கி அடிக்கணுமா? அதுவும் எடுக்க முடியல. அப்புறம் வேறு இதுவும் இந்த கல் எடுக்க முடியல. இருங்க, இந்த கல் ஏதோ
ஏதோ கல்லை தள்ள முடியுதுங்க. என்னது இது? கல்லை தள்ளணும் போல். கல்லை தள்ளனா அந்த செவுரு இடிஞ்சிடும் போல். 3. என்னடா சவுண்டு இது? என்னது இது? அந்த உதவி டேபிள் அடைச்சிருக்கலாம், வரமாட்டான். அடி பாவி, இங்கேருந்து நீ வருவ கருமோ? முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் போல். ஓம் க்ரீம் ஐஸ்கிரீம் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஆஹா, கதவு ரைட்டு, கதவு லாக் ஆகிருக்குது. இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறது? எப்படி வெளியே? ஏதோ பொம்மை இருக்குது. இதுவும் ஒரு 2வது பொம்மை இப்போ எடுக்கிறோம். என்னது இது? ஏங்க இது தையல் மிஷினு. சரி ரைட்டு. செருப்பு. வாவ், சரியான வெப்பனாச்சு பேய்க்கு. கொடை இருக்குது. கொடை என்ன இது? என்ன பண்ணுறது கொடையை வச்சு? மழை வெளியே பெய்யுது, அதுக்காக இது பண்ணுறதா என்னன்னு தெரில. இருங்க பார்ப்போம். ஏதோ காட்டுதுங்க, இருங்க. ஓ ரைட்டு. பரவாயில்ல, நம்மளுக்கும் கொஞ்சம் அறிவில் இருக்குது. பெரிய விஷயந்தான். சரி ரைட்டு. போய் பார்ப்போம். அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஓமகுண்டம், இதான் இது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி சுற்றி இருக்கிறதுல வந்து இப்போ நம்ம அந்த கேட்டிருக்க அந்த பொருளை சுற்றி வச்சு அந்த மாதிரி பூஜை பண்ணோம்னா அந்த பேய் போயிடும். அந்த நம்ம கமலாவை காப்பாற்றிடலாம். ஆக்சுவலாக கமலா கெட்டவங்களாம் கிடையாதுங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குது. நம்ம அதை வந்து வெளியே கொண்டு வந்து காப்பாற்றணும். உங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட அம்மாவை மட்டும்தான் நம்மளை வந்து இங்கே அனுப்பிச்சிருக்காங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக. நம்ம அதை தான் இங்கே செஞ்சுட்ருக்கோம். இதாங்க அந்த இது ரூமு. இங்கே வந்து ஒரு விநாயகர் சிலை ஒன்று வைக்கணும். அந்த விநாயகர் சிலை தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதான் தேடணும். வாங்க அப்படியே வரிசையை நம்ம போய் தேடலாம். என்ன இது? புக்கில் ஏதாச்சும் இப்போ இருக்கான்னு தேடுவோம். இது புக்கு இது காட்டல. சரி ரைட்டு, வாங்க போகலாம். எழுச்சி. ஐயோ போச்சு. ஐயோ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கும். முடிஞ்சுது. ஆஹா ரைட்டு. இங்கே நின்று அவளுக்கு தெரியாது. இங்கே வெயிட் பண்ணலாம். அவள் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா. கொலுசத்தை தெளிவாக கேட்குது. இது என்னங்க இது? பிக் ஒன்றா புரியல. என்னது? என்ன பண்ணும்? ஏதோ ஓம் ஷீல்டு. ரைட்டு, இதெல்லாம் ஏதோ பஃப் போல். ஓகே, இது நமக்கு தேவையில்லைங்க. இது தொட்டால் ஆடு தாங்க வருது, அதனால் வேணாங்க நம்ம. சரி வாங்க, ஓகே போகலாம். ஆஹா, என்னது? நான் வெக்கப்படுறேண்ணா. உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு தான் நான் ஒழிஞ்சிருக்கிறேன். என்னாடி நீ? ஏதோ ஷீல்டு மாதிரி தொட்டால் ஏதோ வருதுங்க. என்னது? ஓம் க்ரீம் ஐஸ்கிரீம். என்ன க்ரீம் போட்டாலும் நம்ம மூஞ்சி உடைக்காம விட மாட்டாவ. எப்பா இது மூஞ்சியாடா? அது கருமோ. அந்த மூஞ்சியை இன்னொரு தடவை காட்டுறேன், நீங்களே எப்படி இருக்குன்னு ஒரு தடவை. அந்த மூஞ்சியை பார்த்தா எப்படி இருக்குங்க கருமோ? இதை போய் யாராவது பார்ப்பானா? போய் வந்துட்டு வெக்கம் பரியான்னு வேற கேட்குறேன். சரி வாங்க பார்ப்போம். இது என்னங்க இது? சுற்றின இடத்த எனக்கு சுற்றி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அப்பாடா, இப்போ தான் வெளியே வரேன். ரைட்டு. இது வந்து என்னது? துளசி செடி. சரி ரைட்டு இருக்கணும். என்னங்க ஒரு பொருள் கூட கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறேன். ஒரு ஏதோ சாவி இருக்கும். என்னடா அது பொம்மை? இது ரைட்ரா. எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஐயோப்பா, என்னடா சவுண்டு இது? போச்சு. ஐயோ பார்த்துட்டா போல். அமைதியாக நிற்போம். அப்படியே அமைதியாக நிற்போம். அவளுக்கு தெரிஞ்சு எனக்கு வர மாதிரி தான் தெரியல. வைப்போம். கன்றாவி, இந்த பொம்மை விழுந்த சவுண்டு தானடா இது? ஒரு சொன்ன எனக்கு அப்படியே பயமாயிருச்சு. என்னடா இது? எங்கிருந்து நீ வந்த? என்னது இது? வேணாடி, என்னடா இது? ரைட்ரா, எண்டிங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப நம்ம இன்னொரு தடவை ரீட்ரை பண்ணுறோம். ஜெயிக்கிறோம். ஓகே. ஏன்னா இது கிளிக் பண்ண இது வேணாம், எதுவுமே வேணாம். இது நமக்கு செட் ஆகாது. ஐயோ, அது என்ன ஆயிடுதுங்க? அது ஏதோ காட்டுது. நம்ம ஏதோ கொடுத்தோம்னா அப்படியே ஆடு வந்துடுதுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்ட்ரைட்டாக அதை வந்து கன்னியூ கொடுத்து வந்துடுங்க. சரி ஓகே. எங்கே இது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருது? அப்போ ரைட்டு. இப்போ கமலா வெளியே வந்துட்டா. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுறங்க. மறக்காமல் நமக்கு வீடியோ எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகே, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொருள்லாம் வருது. ப்ரேயர் பிளேட்டு, கேம்ப்ஃபயரு, இந்த மாதிரி சில பொருள் இருக்குது. ப்ரேயர் பிளேட் அதான் அந்த தாம்பாளம் தட்டு. அதில் வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் கும்பிடுவோம், சாமி கும்பிட்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த தட்டு. அந்த மாதிரி தட்டு ஒன்று கண்டுபிடிக்க சொல்கிறானுங்க. இதுங்க ஏதோ கோடு கேட்குது. என்ன கோடு இது? எங்கே இருக்கும் இந்த கோடு? உங்களுக்கு இந்த கேம் விளாட தெரிஞ்சவங்களுக்கு கீழே கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் புதுசாக விளாட்றேன்னா எனக்கு அது புதுசாக அதை பற்றி ஐடியா கிடையாது. சரி ஓகே, நம்ம மேற்கொண்டு தேடுவோம். எதுவும் கிடைக்கல. இதுதாங்க ரூமு. பாத்ரூமு. சரி ரைட்டு. எனக்கு இதாவது ஒரே இடத்தையே சுற்றி வர மாதிரியே இருக்குது. சரி வெளியே வருவோம். ஆனால் இந்த கேம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள். விளாண்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது தனியாலாம் உட்காந்து விளாண்டா ஒரு மாதிரி ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. சரி, இது புக்கு இருக்குது. இது புக்கு ஏதாவது இருக்குதா?
ஏதோ சாவி இருக்குது. என்ன சாவி? கேபினெட் கீயா? சரி ஓகே, இது எந்த கேபினெட்டில் போகணுன்னு தெரில. சரி வாங்க அப்படியே தேடுவோம் நம்ம அதை. இது ஏதோ புக் இருக்குது. சரி ரைட்டு. ஏங்க கொலுப்பு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. இது பெட்ரூம்னு காட்டுது. இது அதுக்கு எதாவது சாவி அது வேறு தனி சாவி இருக்கா? சரி ரைட்டு தேடுவோம். என்னங்க இது ஒரே இடத்த சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது. இது ரைட்டுங்க, ஏதோ கமலா வர மாதிரி சவுண்டு கேட்குது. ரைட்டா என்ன சொல்கிறாரு? நான் வந்து ஓல்டு மேனை பார்த்து பயப்படுறதில்ல அப்படின்றாளா? அப்புறம் எதுக்கு நீ துரத்துற வந்து? ரைட்டு சரி தேடுவோம்மா. என்னங்க ஐயோ வர சவுண்டு கேட்குது. கொலு சவுண்டு கேட்குது. ஆக மொத்தத்தில் இந்த நம்ம வந்து இந்த கேம் முடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பொருள் இன்ன வரைக்கும் கிடைக்கல. சரி ரைட்டு. ஏதோ சவுண்ட் மட்டும் கேட்குது. ஓம் நமச்சிவாயவா? என்னங்க இது? எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக அந்த பொருள் கிடைக்க போகிறது இல்லை. நம்ம வந்து இந்த கேம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி வாங்க முடிஞ்ச வரைக்கும் தேடிகிட்டே இருப்போம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரே இடத்த சுற்றி வர மாதிரி இருக்குனால வெளியவும் வர முடியல. வேறண்ணே இப்போ இங்கேருந்து வரேன்னா இப்படியே போகிறேன் வேறு வழின்னு நினச்சி. இந்த இடத்துல இப்போ வந்து ஏதோ ட்ராயர் கொடுத்துருங்க. என்னது இதில் எதாவது இருக்கா? இதில் எது? இது ஒன்றும் இல்லை. சவுண்டு எதாவது கேட்குது. அது மறுபடியும் சுற்றி சுற்றி ஒரே இடத்தையே சுற்றி வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சவுண்டு கேட்குது. அது நம்ம நடக்கிற சவுண்டு தானே அது? நம்ம நடக்கிறதுக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. சரி நீங்கள் இது மறுபடியும் ஹாலுக்கு வந்துட்டேன். ஒரு பொருள் கூட என்ன கண்டுபிடிக்கலைங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்று தெரியல. ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம நடக்கிற சவுண்டு. என்னடா நீனு? ஸோ சரி வாங்க அப்படியே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லை, கிடைக்கல. என்னங்க அது ஒரே மயான அமைதியாக இருக்குது. உங்களுக்கு கேட்குதாங்க அந்த சவுண்டு? கொலு சவுண்டு. அதனால தான் நான் பேசலை. இங்கே தான் எங்கேயோ இருக்கிறா. சரி ரைட்டு. என்னது இது? அந்த பக்கம் தாங்க இருக்கிறா. அந்த பக்கம் போனால் பிடிச்சிருவாங்க. எனக்கு ஒரே இடத்தையே சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது. ஆனால் கேம் வந்து என்னங்க இது? சத்தியமாக டென்ஷன் ஆகுது. ஏதோ சுவிட்ச் இருக்குது. ஒன்றும் இல்லை, தேடும் கண்டுபிடிப்போம். புக்கு இருக்குது. என்னங்க அது? இப்போ தான் வந்து அந்த சாவி எடுத்தோம். அதே ரூமுக்கு திரும்ப வந்திருக்குறோம். என்னங்க இது ஒரே இடத்த சுற்றி சுற்றி வர மாதிரி இல்லை? ஏதாவது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கேம் வேறு புதுசாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ செகண்ட் ட்ரை தான் விளாடிட்டுருக்கோம். என்னங்க அது? கமலா சவுண்டும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. இப்போ நம்ம மட்டும் தான் அங்கேயும் சுற்றிட்டுருக்கோம். ஏங்க இப்போ தாங்க அந்த ரூமுக்கு வந்தோம். எப்படி வெளியே போகிறது? பாத்ரூம். சரி ரைட்டு அப்படியே பேக் அடிச்சிடுவோம். கமலா நான் ஒரு தடவை பிடிச்சானா நமக்கு சோழி முடிஞ்சுது. ஓகே, மறக்காமல் நமக்கு வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி நான் புது புது கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ணி வீடியோ போடலாம். இந்த கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா நான் வந்து இந்த கேமை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்க. இது என்னது? என்னங்க அது ஒரே இடத்துல சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த கமலா வந்து நம்மளை பிடிச்சாலும் பரவாயில்ல, ஏமாச்சி முடியும். ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் முடிக்கிற மாதிரி தெரிலங்க. எனக்கு கமலா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து ஒரு தடவை பிடிச்சானா நம்ம கதை முடிஞ்சுது. எங்கே? ரைட்டுங்க. ஐயோ முடிஞ்சுது கதை முடிஞ்சுது. ஓடு. ஆஹா, இங்கே ஒளியறதுக்கு ஏதோ இடம் இருக்குதா? ஐயோ போச்சு. ஸ்ப்ரிண்ட்டு முடிஞ்சுது. ஆஹா முடிஞ்சுது. அவள் அரை ஸ்பீடுக்கு நம்மளை பிடிச்சிடா. உள்ளே போய் ஒழிஞ்சுப்போமா? போச்சு. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். கண்ணிவெலாம் வேணாம். அடித்து தலைகளாக தொங்க விட்றேன். ரைட்டு. ஐயோ கத்தாதடி, பயமாக இருக்குது. ரைட்டு, கதை முடிஞ்சுது. ஓகே, கேம் ஓவர். முடிஞ்சுது. என்ன ஹிந்தியில் எழுதிருக்குன்னு தெரில. என்னங்கிறதா ஹிந்தியில் போட்டிருக்கான்னு தெரில. ஓகே, நம்ம இந்த கேம் இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கேம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே பாய். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.